இவ்வளவு நாள் சுந்தரேசன் நல்லவனா இருந்தவன் இப்போ இத பேட்டி கொடுத்தவன சுந்தரேசன் கெட்டவன் ஆயிட்டானா? 2005 இருந்து 2010 எனக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. திட்டமிட்டு பண்ண சதி. உங்களுக்கு இன்னைக்கு நியூஸ் சார், எங்களுக்கு குடும்பம் இருக்கு. நீங்க தான் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறீங்க, நீங்க பத்திரிகையாளரை கூப்பிடுறீங்க. அப்படி கூப்பிட்டு நீங்க கையை பிடிச்சிடலாம் சுந்தரேசன் நீங்க சொல்றது சார் சரியான வார்த்தை இல்ல சார். நீங்க அதை பண்ணக்கூடாது. நான் சொல்றதை கேட்டீங்க, உண்மை இருந்துதான். என்ன சொல்ல வரீங்க? நான் அயோக்கியன்னு சொல்ல வரீங்களா? யாருக்கிட்ட போய் சொல்றீங்க? எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல சொல்லிதான் சார் உங்களுக்கு முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். 10 வருட காலமா பிரச்சனை இல்ல. இப்போ நான் டிஎஸ்பி ஆயிட்ட பிறகு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. எனக்கு 2 டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்கள விசாரணை பண்ணா உண்மை தெரியும்ல. சினிமாவை காட்டுறோம் நாங்க போலீஸ் அதிகாரிகள் சார். 7 நாளா வண்டி கொடுக்காம என்ன அலங்கழிச்சு விட்டு இன்னைக்கு ஒரு அரசு ரெக்கார்டை தூக்கி ஒருத்தர் மேல சாணியை தூக்கி அடிக்கிற மாதிரி போறீங்க. 20 வருஷமா போட வேண்டியதானே சார்? நேத்து கடுமையான குற்றச்சாட்டுகளை நீங்க முன் வச்சிருந்தீங்க. ஐஜி செந்தில்வேலன் சார், அதே மாதிரி ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிரம் உள்ளிட்டோர் மேலாம் நீங்க லஞ்சமே இது வரைக்கும் வாங்கினது இல்ல, அப்படி லஞ்சம் வாங்கினா என்ன தூக்கல் போடுங்கலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு காவல்துறை சார்பில் உங்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை சம்பந்தமான பட்டியல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதுல நீங்க நிறைய இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. யார் கொடுத்தது உங்களுக்கு? பட்டியல் வெளியில வந்திருக்கு சார், காவல்துறை தரப்புல தான் வெளில வந்திருக்கு. யார் கொடுத்ததுன்னு சொல்லுங்க முதல்ல. அந்த பட்டியல் செய்தியாளர் சந்திப்பு பட்டியல் ஒண்ணு எங்கிட்ட இருக்கணும், இல்லன்னா டிஜிபி ஆபீஸ்ல இருக்கணும். யார் கொடுத்தது உங்களுக்கு? செய்தியாளர்களுக்கு குரூப்ல வந்திருக்கு சார். வெளியில வரட்டும் சார், போட்டு சார். முதல்ல இது சொல்லுங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல அதான் கேக்குறேன், அப்படி ஒரு பட்டியல் வெளியில வந்திருக்கு. அந்த பட்டியல்ல கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்ல அதையும் நீங்க மறுக்கிறீங்களான்னு கேக்குறேன் சார். நான் சொல்றது கேட்டுங்க. பட்டியல் பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உண்மைதான். அதுல மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு. அப்போ நீங்க லஞ்சம் வாங்கிக்கிறது உண்மைதானே சார்? அப்படியான ஒழுங்கு நடவடிக்கை உட்பட்டிருக்கீங்களே. சொல்றத கேளுங்க சார், உடனே அப்படி போடாதீங்க. அடுத்தது சொல்றத கேளுங்க. ஒரு பழிவாங்கப்படுற ஒரு அதிகாரிய இந்த அரசால 2005 நான் பழிவாங்கப்படுகிறேன் மேலதிகாரிகளால. அந்த குற்றச்சாட்டு நிரூபணம் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த குற்றச்சாட்டுல அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணு என்ன போர்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. பதிவாயிருக்கு. என்ன தூண்டி என்ன இது மாதிரி கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்றாங்க சார். நான் ஆனஸ்ட் டு தி கோர் சார். நான் துறைப்பாக்கம் காவல் நிலையத்துல நான் வேலை செய்யும் போது ஆனஸ்டா இருக்கிறேன். அங்க இருக்கிற லேண்ட் கிராபர்ஸ், மாஃபியாஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், சில பேர் உயர் அதிகாரிகள், டிஜிபி ரேங்க்ல இருக்கிறவங்க, சில உயர் அதிகாரிகள் அந்த ஓஎம்ஆர் ரோட்ல எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுல தட்டி கேட்ட அதிகாரியினால நான் 23 பேரை குற்ற சட்டத்துல போட்டிருக்கிறேன். எடுத்து போய் ரெக்கார்ட போய் பாருங்க. அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க சார். அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சபைக்கு வராது. இப்போ இவ்வளவு நாள் சுந்தரேசன் நல்லவனா இருந்தவன் இப்போ இத பேட்டி கொடுத்தவன சுந்தரேசன் கெட்டவன் ஆயிட்டானா? போய் அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பெண்ணால மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா டிபார்ட்மெண்ட் என்ன வஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு என் மேல இந்த ஒரு குற்றச்சாட்டை காட்டுறாங்க. இல்ல துறைப்பாக்கம் மட்டும் இல்ல சார், துறைப்பாக்கம் மட்டும் இல்ல, நீங்க நந்தம்பாக்கம் காவல் நிலையத்துல பணிபுரிந்த போது குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க வள்ளியூர்ல பணிபுரிந்த போது குற்றச்சாட்டு இருக்கு. பாஸ்போர்ட் சொல்றேங்க. நீங்க கேட்டதுக்கு மரியாதையா சொல்றேன் பதில். மதிப்பு கொடுத்து பேசுறேன். நீங்க போலீஸ் ஆபீசர் டிஜிபிக்காக பேசாதீங்க. இல்ல டிஜிபிக்காகவும் பேசல, உங்களுக்காகவும் பேசல. நான் ஒரு செய்தியாளனா பேசுறேன். உங்கள்ட்ட பேசுற அதிகாரிகள் யாருன்னு எனக்கு தெரியும், புரியுதுங்களா? இத அப்படியே ரெக்கார்ட் பண்ணியே போடுங்க. நான் உடனே அதுக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது. பயந்தவன் ஏன் பிரஸ் மீட் கொடுக்குறேன் நானு. இப்பயே சொல்றேன் சார், தூக்குல போட்டுங்க. இல்ல அதை நான் மறுக்கிறேன். டிஜிபிக்காகவோ காவல்துறை அதிகாரிகளுக்காகவோ பேசல, உங்களுக்காகவும் பேசல. இப்படி ஒரு நடக்கிற விஷயத்தை உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். நீங்க பேசுற விதம் அப்படித்தானே இருக்கு. என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க? நான் தான் சொல்றேன், இந்த 12 குற்றச்சாட்டுகளும் பொய். அதாவது ஒரு தெரிஞ்சுக்கங்க, ஒரு மனுதாரர் கொடுத்து இதுல இவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொன்னாதான் உண்மை, புரியுதுங்களா? அதாவது ஒரு என்ன அனானிமஸ் பெட்டிஷன் சொல்லுவாங்க. தானே ஒரு பெட்டிஷனை போட வச்சுக்கிட்டு தானே அந்த விசாரணை அதிகாரி ஆகி தானே ப்ரூவ் போடுறது ஒரு பெரிய விஷயமாகாது சார். நான் இங்க இருந்து சென்னையில இருந்தா இவ்வளவு பேருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி இங்க இருக்கிற டிஜிபி லெவலில் லேண்ட் கிராபிங் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் கேட்டுருவேன். என்ன நான் ஒரு டஃபஸ்ட் ஆபீசர், நான் எல்லாருக்கும் தெரியும். இல்ல சார், ஆதாரம் இருக்கா உங்கள்ட்ட? நீங்க ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அவங்க சொல்ற மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க சார். ஆதாரம் என்ன சார்? ஆதாரம் போய் விசாரிங்க சார், எல்லாரையும் விசாரிங்க. ஆதாரம் தான் ஆதாரம். என்ன ஆதாரம் வேணும்? ஆதாரம் தான் நான் சொல்றேன். அந்த பெண்ணு கொடுத்திருக்க ஆதாரம் என் கையில இருக்க. வேலை கேட்டு வாங்கிக்கங்க அவங்க கிட்ட. உங்களுக்கு யாரு கொடுத்தாங்களோ இது பரவுது இல்ல, அதே ஆதாரத்துல அந்த பெண் சொல்லி இருக்கிறாங்க என்ன நிர்பந்தப்படுத்தி தான் இது மாதிரி கொடுக்க வச்சாங்கன்னு சொல்லி
சொல்லி இருக்கிறாங்க. பதிவாயிருக்கு, பார்த்து சொல்லுங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன் சார், நீங்க தொடக்க காலம் முதலே உங்கள்ட்ட இருக்கிற எல்லா உயரதிகாரிகளையும் உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா? ஆமா, அது குறிப்பா இந்த அரசாங்கத்துலதான். இந்த அரசாங்கத்தை மேல குறைய சொல்ல முடியாது. ஆனா இந்த அரசாங்கத்துல இருக்கிற சில உயர் அதிகாரிகள் அவங்க தவற செய்ய மறைக்கும் பொழுது எங்கள போன்ற அதிகாரிகளை வந்து அப்படியே சூறையாடுறாங்க சார். 2005 இருந்து 2010 எனக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. இங்க இருந்து சார் ஒரு அடிஷனல் கமிஷனர் இங்க இருந்து எஸ்பி திருநெல்வேலி கிட்ட சொன்னா நடக்காதா? இல்ல ஐயா நான் பண்ண முடியாது சொல்லுவாரா எஸ்பி? சார் நான் பழிவாங்கப்பட்டிருக்கேன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் சார். 2005 இருந்து என்ன பழிவாங்கப்பட்ட, நான் எங்க தூக்கி அடிக்கப்பட்ட, என்ன பிரச்சனை தெரியும். ஆனால் அந்த அதிகாரி ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் மாறின 10 வருஷமா எனக்கு எந்த பிரச்சனை இல்லையா? அப்ப நேர்மையான இருக்கேன், உடனே நேர்மை ஆயிட்டேன் நானு. என்ன இப்ப இவங்க சொல்ற லஞ்சம் வாங்குற அதிகாரின்னு சொல்றீங்களே, இது மாதிரி பட்டியலிட்டு இருக்காங்க சொல்லி, அப்போ எப்படி சார் என்ன உளவு பிரிவுல எடுத்தீங்க? நீங்க உளவு பிரிவுல லஞ்சம் இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க, நேர்மை தவறுன்னா எடுக்க மாட்டாங்க. உளவு பிரிவுல 1 வருட காலம் 1.5 வருட காலம் டிஎஸ்பியான பணி புரிஞ்சிருக்கிறேன். இன்டெலிஜென்ஸ் சென்னை இன்டெலிஜென்ஸ்ல 3 வருட காலமா பணி புரிஞ்சிருக்கேன். எப்படி சார் பணி புரிய முடியும்? நான் நேர்மையற்றவன் ஒழுங்கினமா இருந்தா எப்படி எடுப்பாங்க? அதுக்கப்புறம் 2018 நான் டிஎஸ்பி ஆனோட ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடில ஸ்பெஷல் டிவிஷன்ல 1 வருட காலம் பணி புரிஞ்சிருக்கேன். அதுக்கு மேல மாநில மனித உரிமை ஆணையத்துல 5 வருட காலமா பணி புரிஞ்சிருக்கிறேன். நேர்மையில்லாத அதிகாரிகள் அங்க இருக்க வேலை செய்ய முடியாது சார். எந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம கடந்த 10 வருட காலமா நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் அந்த பழி வாங்கினாங்க, இன்னைக்கு இப்ப பழி வாங்கினாங்க. இந்த அதிகாரிகள் பழி வாங்கினாங்க. இதுக்கு காரணம் நான் சொல்லல சார், ஏடிஜியோ ஐஜியோ நான் குற்றச்சாட்டு சொல்லல. ஆனா ஐஜி மேல மட்டும் நான் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, மாநில மனித உரிமை ஆணையத்துல நான் விசாரணை பண்ண பெட்டிஷனுக்கு அவர் என்ன கூப்பிட்ட ஒரு ஆபீஸ்ல என்ன மிரட்டாரு. அப்ப நான் எங்க சேர்பர்சன் கிட்டே சொன்னேன். அதுக்கப்புறம் சேர்பர்சன் முன்னாடியே போட்டு பேசும்போது அவரு என்ன மிரட்டாரு, நீ என்ன டிரான்ஸ்பர் பண்ண போக முடியாதா? நீ ஏன் இந்த ரிப்போர்ட்டை வந்து ஏன் இப்படி போலீஸ் அதிகாரிக்கு மேல தப்பா கொடுக்குற, இன்னும் மாத்தி கொடுன்றாரு. இல்ல அப்போலாம் நீங்க அமைதியா இருந்துட்டு இப்ப பிரஸ் சந்திச்சு பேசுறதுக்கு என்ன சார் காரணம்? You had a nice question சார். நான் வந்து என்னைக்குமே ஒரு எப்படி சொல்றதுன்னா, அரசாங்கத்தையோ எங்க உயர் அதிகாரிகளோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கொட்டிக்கிட்டு இருக்காங்க சார். 1 வருட காலமா நான் எனக்கு இந்த மயிலாடுதுறை பிடபிள்யூ எனக்கு தேவையில்லை, எனக்கு டாக் ஸ்குவாட் போடுங்க, இல்ல ஏதாவது பட்டாலியன் போடுங்க. எனக்கு சென்னையில எங்க அப்பா 80 வயசு ஆகுது, தாயாருக்கு 76 வயசு ஆகுது. என்னோட மனைவி, என் பையன், ஃபேமிலி, எனக்கு பேரம் தான் எடுத்திருக்கேன் சார். உங்களுக்கு இன்னைக்கு நியூஸ் சார், எங்களுக்கு குடும்பம் இருக்கு, புரியுதுங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நியூஸ் முடிஞ்சு போச்சு, சுந்தரேச ஐயா சுந்தரேச கையா முடிச்சு. இல்ல அப்படி கிடையாது. ஜேர்னலிசம் பண்றவங்க அப்படி கிடையாது. நீங்க இப்ப உங்க உயர் அதிகாரிகளை குற்றச்சாட்டுற மாதிரியே பத்திரிகையாளரையும் குற்றச்சாட்டுறீங்க. நீங்க தான் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறீங்க, நீங்க பத்திரிகையாளரை கூப்பிடுறீங்க. அப்படி கூப்பிட்டு நீங்க கையை பிடிச்சிடலாம் சுந்தரசேன் நீங்க சொல்றது சார் சரியான வார்த்தை இல்ல சார். நீங்க அதை பண்ணக்கூடாது. நான் சொல்றத கேட்டீங்க, உண்மை அதுதான். ஒரு சில இப்ப சத்தியத்துல நான் பார்த்தேன், உடனே அவர் சொன்ன, இப்ப நீங்க போன சொன்னா எடுத்தா இல்லையா? உங்களுக்கு நான் தைரியமா தானே பேசிட்டு இருக்கிறேன். சத்தியத்துல சொல்றேன், அவரு எல்லாருக்கும் அந்த புத்திசாலி அதிகாரிங்க கொடுத்து போட்டுவிட்டு அவருக்கு டிஃபமேஷன் போட போறேன் நான் அவர் மேல. எப்படி அரசாங்க ஒரு இது எப்படி போடுவார் அவரு? எப்படி போட முடியும்? யார் கொடுத்தது அது? இந்த தொலைக்காட்சியில் எப்படி வந்துச்சு? அது எப்படி வரும்? என்ன விளையாட்டா இது? இவ்வளவு நாள் வராது, திடீர்னு வந்திருக்கும். அது இல்ல சார், ஜேர்னலிசம் பண்றாங்க. நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்கன்னா அது குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு நான் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. முற்றிலும் போய் பழிவாங்கப்படுகிறேன். நான் ஒவ்வொரு இதிலையும் பழிவாங்கப்படுகிறேன். புரியுது சார். புரியுதுங்களா? நான் ஏன் சார் 10 வருட காலமா பிரச்சனை இல்ல, இப்போ நான் டிஎஸ்பி ஆயிட்ட பிறகு இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறாங்க. மனித உரிமை ஆணையத்தில் 5 வருஷமா ஒரு பிரச்சனை இல்ல. இந்த அரசுக்கு கெட்ட பேச்சா, இந்த அரசுக்கு கெட்ட பேரே வர்றது சார். தாத்தாங்குளம் இன்சிடென்ட்ல நான் அதனுடைய விசாரணை அதிகாரி, புரியுதுங்களா? விசாரணை அதிகாரி மாநில மனித உரிமை ஆணையத்துல நான் விசாரணை பண்ணி ரிப்போர்ட் கொடுத்த போலீஸார் தவறு செஞ்சிருக்காங்க. எனக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கலையே. ஏன் உங்க அரசாங்கத்துல இந்த அதிகாரிகள் சிங்கா கடிக்கிறாங்க? அரசாங்கம் தப்பு செய்யறவங்க இப்ப எப்படி இந்த கேஸ்ல அஜித் கேஸ்ல 4 பேரை புடிச்சு போடுறீங்க? இல்ல சார், இது புரியுது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இவங்க இப்படியான ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க, உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இன்கிரிமெண்ட் எல்லாம் தள்ளி போட்டிருக்கோம் 3 வருஷத்துக்கு சொல்றாங்க. கேக்குறேங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டுக்கு என்ன இது இருக்கு? இல்ல உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கான அந்த ரெக்கார்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க, இன்கிரிமெண்ட்டை தள்ளி போட்டதுக்கான ரெக்கார்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க, யார் நடவடிக்கை எடுத்திருக்காங்கங்கறத சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குற்றச்சாட்டுன்றீங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் அயோக்கியன்னு சொல்ல வரீங்களா இல்ல என்ன சொல்ல வரீங்க நீங்க? சார், அதிகாரிங்க நடிச்சா ப்ரூவ்டு, அனைத்து அதிகாரிங்க நடிச்சா நாட் ப்ரூவ்டு, அதிகாரிங்க நடிச்சா பனிஷ்மெண்ட். இதான் சார் போலீஸ், இட் இஸ் டிபார்ட்மெண்ட். நான் தான் இவ்வளவு நீங்க சொல்றீங்களா, எதுக்கு சார் இவ்வளவு இதுல வந்து நீங்க கொடுக்குறீங்க? என்ன ஒவ்வொரு ஒரு இதுல வந்து நெருக்கடி பண்றாங்க சார். என்னால முடியாம தான் சார் ஐ எம் டிஎஸ்பி சார். எனக்கு தெரியாத 30 வருஷம் காலம் பணி புரிஞ்சேன்னா ஒரு மீடியால வந்து சொல்லாது தவறுன்னு எனக்கு தெரியாதா? எங்க எஸ்பி என்போர்ஸ்மெண்ட்டுக்கு தெரியும், ஐஜிக்கு தெரியும், ஏடிபிக்கு தெரியும், என்போர்ஸ்மெண்ட்டுக்கு. எனக்கு வாகனம் இல்லைன்னு தெரியும். யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல சார். 7 நாளா நான் இதை சுத்தியில இருக்கிறேன் சார். அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? யார்கிட்ட போய் சொல்றீங்க? கடவுள் கிட்ட போய் சொல்றீங்களா? வேற வழி இல்ல சார். எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல சொல்லிட்டு தான் சார் உங்களுக்கு முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். இப்போ என்ன பண்றீங்க? சுந்தரேசன் அயோக்கியா, சுந்தரேசன் இது, சுந்தரேசன் வந்து பொம்பளை போறீங்க, சுந்தரேசன் வந்து லஞ்சம் வாங்குறான். என்ன சார் இது? அவன் சொல்லுவான் சார், 1000 குற்றச்சாட்டு சொல்லுவான் சார். நான் வந்து நிரபராதியா இல்ல உண்மையானவன என்ன கேட்டுட்டு போடணும் சார். இந்த மாதிரி சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை நீ முன்வைத்த பிறகு உயரதிகாரிகள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்களா, ஏதாவது சொன்னாங்களா? என்ன குற்றச்சாட்டுங்க சார்? இல்ல நேற்று முன் வச்சீங்க இல்லையா, நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு பிறகு எந்த அதிகாரியும் என்ன தொடர்பு கொள்ளல சார். என்ன நடக்குது சார் இங்க? வண்டி ஓடல, வண்டி எனக்கு பறிக்கப்பட்டிருக்குது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு 2 டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்கள விசாரணை பண்ண உண்மை தெரியும்ல. விசாரணை ஒண்ணு இருக்கு இல்லைங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாவட்ட எஸ்பி, ஒரு டிஐஜி, ஐஜி என்ன கூப்பிட்டு விசாரிக்கணுமா வேணாமா? எந்த விசாரணை விசாரிக்காமலே இவரே தனிச்சையா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார். இதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு. அப்போ நான் நடந்து வந்ததெல்லாம் சும்மாவா? சினிமாவா காட்டுறோம் நாங்க போலீஸ் அதிகாரிகள் சார். குடும்பம் இல்ல எங்களுக்கு தெரியாது சார், நல்லது கெட்டது தெரியாது எங்களுக்கு. 7 நாளா வண்டி கொடுக்காம என்ன அலக்கழிச்சு விட்டு இன்னைக்கு வந்து ஒரு அரசு ரெக்கார்டை தூக்கி ஒருத்தர் மேல வந்து சாணியை தூக்கி அடிக்கிற மாதிரி போடுறீங்க. 20 வருஷமா போட வேண்டியதானே? 20 வருஷமா போடலையே சுந்தரேசன். எப்படி நீ என்ன உளவு பிரிவில் எடுத்த? அப்ப சொல்லுங்க சார். அதிகாரிகளை எப்படி நீ சுந்தரேசன் மேல அயோக்கியன்னு சொல்றீங்க, அவன் வந்து லஞ்சம் வாங்கலாம் சொல்லி எப்படி உளவு பிரிவில் எடுத்தீங்க? இந்த கேள்விகள்லாம் நிச்சயமா முன்வைப்போம் சார். அதே நேரத்துல இப்படி இந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்க முழுமையா மறுக்கிறீங்க, அப்படிதானே சார்? சார், கண்டிப்பா வந்து நான் சொல்றது வந்து என்னன்னா, அதுல வந்து அவங்க திட்டமிட்டு பண்ண வந்து சதி, திட்டமிட்டு பண்ண பிரச்சனை. அதுல அந்த பெண்மணி கொடுத்திருக்கிற வாக்கியத்தை எடுத்து படிச்சு பாருங்க. கடைசியில என்ன இன்ஸ்டிகேஷன் பண்ணிதான், போலீஸ் ஆபீசர் இன்ஸ்டிகேஷன் பண்ணிதான் நான் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்க வேண்டிய இந்த அதிகாரி மேல வந்து கொடுத்திருக்காங்களா இல்லையான்னு கேட்க சொல்லுங்க. ரைட் சார். நன்றி சார். கண்டிப்பா அதை கேட்கிறோம் சார். நன்றி சார்.